Globalization and Trade, Standard 10, Unit 2, Economics, Social Science. இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், எல்பிஜி அப்படின்றது அது சொல்லியிருக்காங்க. ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னா யார் வேணாலும் லிபரலாக இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்கிறது, எந்த கண்ட்ரியிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது லிபரலைசேஷன். ப்ரைவேட்டைசேஷன்னா எல்லாமே கவர்மெண்ட் கையில் வச்சுக்காமல் ப்ரைவேட்டைஸ்டாக கொடுக்குறது. குளோபலைசேஷன்னா வேர்ல்ட் ஃபுல்லாக ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதான் எல்பிஜி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹவ் பிகம் அ மச் டாக்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அமாங் பொலிட்டீஷியன்ஸ், எக்கனாமிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ்மென் இன் மாடர்ன் டேஸ். ஸோ இப்போ சமீபமாக இந்த மாடர்ன் டேஸில் இந்த எல்பிஜியை பற்றி நிறைய பேர் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. These three expressions are the supporting pillar of which the edifice of new economic policy of our government has been erected and implemented in 1991. ஸோ 1991ல நம்ம நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்றத நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியோடைய பில்லர்ஸ் என்ன அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் தான், எல்பிஜி தான். ஸோ 1991ல கொண்டு வராங்க. Globalization is a process of integrating various economies of the world without creating any barriers in the free flow of goods. ஸோ குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, மற்ற வேர்ல்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிஸ் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா எக்கனாமிஸும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல், வித்தவுட் எனி பேரியர்ஸ் அப்படின்னா தடைகள். ஸோ எந்த தடைகளும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற மொத்த எக்கனாமிஸ் வந்து ஃப்ரீயாக அந்த கூட்ஸு, சர்வீஸு, டெக்னாலஜி, கேபிட்டல், இது எல்லாமே ஹியூமன் கேபிட்டல், லேபர், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய எக்கனாமிஸை வந்து க்ரோத் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். தடைகள் இல்லாமல் இன்கம் அண்ட் அவுட் கோயிங்ஸ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அண்டர் குளோபலைசேஷன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் இன்டகிரேட்டட். ஸோ இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. குளோபலைசேஷன் இஸ் தி இன்டகிரேஷன் ஆஃப் அ கண்ட்ரி, இன்டகிரேஷன் எல்லாம் ஒன்றா சேர்த்துறது வித் தி வேர்ல்டு எக்கானமி. ஸோ வேர்ல்டு எக்கானமி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே எல்லா கண்ட்ரீஸையும் ஒன்றா சேர்த்துன ஒரு கான்செப்ட் தான் குளோபலைசேஷன். இன்டகிரேஷனாக ஒன்றா சேர்த்துறது. ஸோ கண்ட்ரீஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணாங்க வேர்ல்டு எக்கானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. ஸோ குளோபலைசேஷன் அப்படின்றதுல இன்டர்நேஷ்னலைசேஷனும் இருந்தது, எல்லா நேஷன்ஸும் ஒன்றா சேர்ந்தது. அதோட மட்டும் இல்லாமல் லிபரலைசேஷன், அதாவது ஒவ்வொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப லிபரலாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற இதுக்குள்ளே கொண்டு வராங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன், இந்த குளோபலைசேஷன் அப்படின்றது எப்படி உருவாச்சு அதோடைய ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. த டேர்ம் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ் பை ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் இந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் கேன் பி டிஸ்கஸ்ட் ஆன் 3 ஸ்டேஜஸ். ஸோ இது 3 ஸ்டேஜில் சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷனில் ஸ்டேஜ் 1 வந்து ஆர்கியா குளோபலைசேஷன், ஸ்டேஜ் 2 வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன், 3 வந்து மாடர்ன் குளோபலைசேஷன். ஆர்கியா குளோபலைசேஷன், ஆர்கியாக்குனாவே அந்த பழமை, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்கியாலஜி அப்படின்றது அந்த தோண்டி எடுப்போம் இல்லையா, அந்த பழமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்றது ஆண்ட்ரியூ கண்டர் ஃப்ராங்க் ஆர்கியூட் தட் அ ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஹேஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் த ரைஸ் ஆஃப் ட்ரேட் லிங்க்ஸ் பிட்வீன் Sumer and Indian Valley civilization in the 3rd million BC. ஸோ 3rd million BCலேயே இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணது யாருன்னா ஆண்ட்ரி கண்டர் ஃப்ராங்க் அப்படிங்கிறவர். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுமர் அப்படிங்கிற நாட்டுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் இடையில வந்து குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அந்த காலத்திலேயே, 3rd million BCலேயே இருந்தது அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. அண்ட் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சர் நோன் அஸ் ஆர்கியா குளோபலைசேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப பழமையான early அப்படின்னும் போது ரொம்ப பழமையான இதை தான் வந்து நம்ம பழமையாக நடந்திருக்கக்கூடிய அந்த குளோபலைசேஷனை தான் வந்து நம்ம ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸிஸ்டட் டியூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ். ஸோ எந்த பீரியட்லேருந்து இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஹெலனிஸ்டிக் ஏஜ் அப்படிங்கிறதுலேருந்து இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வென் கமர்ஷியலைஸ்ட் urban centers were focused around the axis of Greek culture over a wide range that stretches from India to Spain. ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்பெயின் வரைக்கும் இந்த urban centersலாம் எப்போ கொண்டு வராங்களோ, இந்த க்ரீக்குடைய கல்ச்சர் ஃபோக்கஸ் பண்ணி எப்போ இந்தியா டு ஸ்பெயினில் வந்து
இந்த ரேஞ்ச் கொண்டு வராங்களோ அப்போலேருந்தே இந்த குளோபலைசேஷன் வந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ஸ்பெயின் வரைக்கும் வரக்கூடிய அந்த சிட்டிஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா, ஏத்தென்ஸ், ஆந்தியோச் அப்படிங்கிற சென்டர்ஸ்லாம் வந்து அப்பயே இருந்திருக்கு. அர்பன் சென்டர்ஸ்ன்றது பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இந்தியாவிலேருந்து ஸ்பெயினுக்கு வர அந்த கேப்பில் இந்த 3 இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அர்பன் சென்டர்ஸாக இருந்தது. எப்போது 3rd மில்லியன் பிசிலேயே இருந்தது அர்பன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ப்ரூஃப் இந்த ஆர்கியா குளோபலைசேஷன் ஒன்று நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. An early form of globalization in the trade link between the Roman Empire, Parthian Empire and Han dynasty made the commercial link between these powers inspired the development of the Silk Road. ஸோ இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னா, சில்க் ரோடு அப்படின்றது உருவானதே இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் பண்ணாங்க. ஸோ எந்த எம்பையரெல்லாம் இந்த சில்க் ரோடு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னா ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், ஹான் டைனாஸ்டி அப்படிங்கிற இவங்க எல்லாருமே அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கடைப்பிடிச்சதுனால தான், அந்த கமர்ஷியல் லிங்க் இருந்ததுனால தான் இந்த சில்க் ரூட் அப்படிங்கிறதே ஒன்று உருவாச்சு அப்படின்றாங்க. The Islamic golden age was also an important early stage of globalization. So Islamic உடைய golden age-யும் கூட இந்த globalization உடைய early stage-ல தான் நடந்தது. The advent of the Mongol Empire, though de-establishing to the commercial centers of the Middle East and China, greatly facilitated travel through the Silk Road. So இந்த Silk Road பயன்படுத்தி மங்கோல் எம்பையரும் கூட இவங்க அட்வென்ட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ட் பண்ணி இந்த கமர்ஷியல் சென்டர்ஸ் மிடில் ஈஸ்ட்லையும் சைனாலையும் இருந்த இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருந்தக்கூடிய இந்த அர்பன் சென்டர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க இந்த சில்க் ரோடு அப்படிங்கிற அந்த ரோடை பயன்படுத்தி. தீஸ் ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் சம்டைம்ஸ் நோன் அஸ் ஆர்கியா குளோபலைசேஷன். ஸோ மாடர்ன் ஃபேஸுக்கு முன்னாடி ப்ரீ மாடர்ன் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடர்ன் ஃபேஸ்க்கு முன்னாடியே ஏற்படுத்தக்கூடிய இந்த குளோபல் எக்ஸ்சேஞ்ச் திங்ஸ் எல்லாம் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய நாடுகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன். The next phase is known as growth. So archaea globalization அடுத்த phase தான் வந்து proto globalization. It was characterized by the rise of maritime European empires. ஸோ எப்போ கடல் பயணங்கள், இங்கே maritime என்னும்போது கடல் பயணங்கள், இங்கே நம்ம ஆர்கியா குளோபலைசேஷன் பார்த்தது எல்லாமே தரை வழியாக தான், அந்தந்த அங்கே சில்க் ரோடு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து கடல் பயணங்கள் எப்போ யூரோப்பியன் எம்பையர் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போலேருந்து இந்த ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. எப்போனா 16th and 17th சென்ச்சுரியிலன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் த போர்ச்சுகீஸ் அண்ட் ஸ்பானிஷ் எம்பையர்ஸ் அண்ட் டச் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ். ஸோ இந்த maritime யூரோப்பியன் எம்பையர்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ், டச்சு, பிரிட்டிஷ். இந்த போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் வந்து 16th சென்ச்சுரிலையும் டச், பிரிட்டிஷ் வந்து 17th சென்ச்சுரிலையும் இந்த மேரிடைம் பயணம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன் தி 17th century globalization became private business phenomenon like East India Company founded in 1600. ஸோ 1600ல் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ப்ரைவேட் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கு உண்டான ஒரு எவிடன்ஸ். அதுதான் குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ப்ரைவேட்டைசேஷனும் அங்கே வந்துருச்சு. described as the first multinational company. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். எப்போ அதை கொண்டு வராங்கன்னா 1600லேயே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தி ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்டட் இன் 1602 வேர் எஸ்டாப்ளிஷ். ஸோ 1600ல் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொண்டு வராங்க. 1602ல் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ப்ரைவேட்டைசேஷனும் அந்த குளோபலைசேஷனில் இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப். இன் 16th century போர்ச்சுகீஸ் ஸ்டார்டட் எஸ்டாப்ளிஷிங் ட்ரேடிங் போஸ்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா டு ஏஷியா அண்ட் பிரேசில். ஸோ ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வராங்க, ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போனா 16th centuryயில் யாருன்னா போர்ச்சுகீஸ் தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா, பிரேசில். ஸோ இந்த நாடுகள்லாம் இவங்க வந்து அவங்களுடைய அந்த ஃபேக்ட்ரிஸை வந்து அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்து குளோபலைசேஷன்ன்றது அப்போ இருந்திருக்கு அப்படின்றதுக்கு உண்டான ப்ரூஃபாக சொல்கிறாங்க. மாடர்ன் குளோபலைசேஷன். த 19th century witness தி அட்வென்ட் ஆஃப் தி குளோபலைசேஷன் அப்ரோச்சிங் இட்ஸ் மாடல் ஃபார்ம். ஸோ 19th centuryயில் தான் வந்து மாடர்னான ஒரு குளோபலைசேஷன் கொண்டு வந்ததுக்குண்டான ஒரு அட்வென்ட்டாக இருந்திருக்கு. பிட்வீன் தி குளோபலைசேஷன் in the 19th and in the 20th century there are significant differences. ஸோ 19th centuryயில் இருந்தக்கூடிய குளோபலைசேஷனுக்கும் 20th centuryயில் இருக்கக்கூடிய குளோபலைசேஷனுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. தெர் ஆர் 2 மெயின் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 19th century 20th century நடந்த குளோபலைசேஷனுக்கு என்ன வந்து டிஃப்ரென்ஸ்னால் 2 பாயிண்டில் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஒன் இஸ் த global trade in his centuries as well as the capital investment economy. ஸோ அந்த செஞ்சுரியில் கேபிட்டலும் இன்வெஸ்ட்மெண்ட்டு எக்கனாமியில் இவங்களுக்கு வந்து குளோபலைசேஷன் நடந்துட்டு இருந்தது, குளோபல் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது.
அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, another one is a global trade in the 20th century. ஸோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷேரிங் இருந்தது. ஷோஸ் தி ஹையர் ஷேர் ஆஃப் அ ட்ரேட் இன் மர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ மர்ச்சன்ட் வியாபாரிகள் ப்ரொடக்ஷன் பண்ணதை கொண்டு வந்து இந்த 20th சென்ச்சுரியில் மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க. அங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கானமி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே அவங்க தயாரித்த பொருள்களையே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வீஸும் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரைஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேட் பை மல்டிநேஷ்னல் ஃபர்ம்ஸ். ஸோ மல்டிநேஷ்னல் ஃபேக்ட்ரிஸ் ஃபர்ம்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாடர்ன் குளோபலைசேஷனில் இவங்க கொண்டு வந்துட்டாங்க 20th சென்ச்சுரியில். அதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஒன்று ஃபஸ்ட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கானமி இருந்தது. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மர்ச்சனுடைய ப்ரொடக்ஷன்ஸே வந்து அவங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சர்வீஸ் எல்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இந்த செகண்ட் பாயிண்ட். Multinational trade contracts and agreements have been signed like the General Agreement on Tariffs and Trade. ஸோ எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாடர்ன் ஃபார்மில். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து GATT, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அக்ரிமெண்ட்டில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் மல்டிநேஷ்னல்ஸ் உடைய இதை அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க. அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO இந்த ஒரு இதையும் வந்து சைன் பண்ணுறாங்க. From 1890 and up to World War I, instability trade was a problem. ஸோ World War I பீரியட் 1890லேருந்து World War I முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருந்தது, ஒரு நிரந்தரமான இல்லாமல் இருந்தது, இன்ஸ்டெபிலிட்டியாகவே இருந்துச்சு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது ட்ரேடிங்கில், வியாபாரம் பண்ணுறதுல. பட் இந்த போஸ்ட் வார் பீரியட் there has mostly been economic expansion which leads to stability. ஆனால் World War Iக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் இருந்தது. எக்கனாமி வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆச்சு, ஒரு ஸ்டெபிலிட்டியும் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. டெக்னாலஜி சேஞ்சஸ் ஹவ் காஸ்ட் லோயர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ டெக்னாலஜி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அண்ட் இட் டேக்ஸ் ஜஸ்ட் அ ஃபியூ ஹார்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் கியூட்ஸ் பிட்வீன் காண்டினென்ட்ஸ் டுடே. ஸோ ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு ஒரு காண்டினென்ட்லேருந்து இன்னொரு காண்டினென்ட்க்கு சில மணி நேரத்திலேயே வந்து அந்த கூட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ வசதிகள் வந்து வந்துருச்சு. இது செகண்ட் வீடியோ. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்செப்ஷன்ஸ். ஸோ சவுத் இந்தியாவில் நடந்த ட்ரேட்ஸ் எல்லாம் என்ன, ட்ரேடர்ஸ்லாம் யார் அப்படின்றத தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் ட்ரேட் கில்ட்ஸ் வேர் ஃபார்ம்டு பை மர்ச்சன்ட்ஸ் இன் ஆர்டர் டு ஆர்கனைஸ் அண்ட் எக்ஸ்பேண்டட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, சவுத் இந்தியன் ட்ரேட் கில்ட்ஸ், அதோடைய பேர், அந்த ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு பேர், அது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Trade guilds became channels through which Indian culture was exported to other lands. ஸோ மற்ற நாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா நம்மளுடைய நாட்டுடைய கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலயமா தான். சவுத் இந்தியன் ட்ரேட் வாஸ் டாமினேட்டட் பை சோலா. ஸோ சவுத் இந்தியாவில் யாருடைய ட்ரேட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சோழர்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் ரீப்ளேஸ் பை பல்லவாஸ். அவங்களுக்கு அடுத்து சோழர்களுக்கு அடுத்து யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா பல்லவர்கள் வந்து பண்ணாங்க, பல்லவாஸ் பண்ணுறாங்க. early traders in the year 1053 AD the Kalinga traders, மாடர்ன் ஒரிசா, இந்த கலிங்கா அப்படின்றது இப்போ என்னென்னா ஒரிசாவில் இருக்குது, brought red colored stone decorative object for trade and also cotton textiles to South East Asia at an early date. ஸோ 1053ல் கலிங்கா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெட் கலர் ஸ்டோன் கொண்டு வராங்க டெக்கரேட் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் காட்டன் டெக்ஸ்டைலும் கொண்டு வராங்க. எங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு கொண்டு வராங்க. செவரல் ட்ரேட் கில்ட்ஸ். ஸோ கில்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கில்ட்ஸ்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன், ட்ரேட் வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்களுடைய குரூப்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் அது. ஸோ செவரல் ட்ரேட் கில்ட்ஸ் ஆப்ரேட்டட் இன் மிடிவல் சவுதர்ன் இந்தியா. ஸோ சவுத் இந்தியாவில் அந்த மிடிவல் ஸ்டேஜில் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரேட் கில்ட்ஸ் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அதோட நேம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், காத்ரிகாஸ், நக்காராஸ், மும்முரி டண்டாஸ், அயாஓல் 500, செட்டிஸ், பிருடாஸ், கவராஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இவங்க. அதில் சில ஆர்கனைசேஷன்ஸுடைய பேர் இது, ட்ரேட் கில்ட்ஸுடைய பேர் இது. சம் ட்ரேட் கில்ட்ஸ் சச் ஆஸ் நக்காராஸ் அண்ட் கவராஸ் மெட் ஒன்லி இன் த டெம்பிள் ப்ரெமிசஸ். ஸோ இதில் சில வியாபாரிகளுடைய ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது நக்கராஸ், கவராஸ் வந்து இவங்கெல்லாம் எங்கே மீட் பண்ணுறாங்க அப்படின்னா கோவில்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடங்களில் மட்டுமே இவங்க வந்து வியாபாரங்கள் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா.
ஸோ சவுத் இந்தியாவில் ஐரோப்பா நாடுகள்லேருந்து வந்த ட்ரேடர்ஸ் யார் அப்படின்னா திஸ் வாஸ் டியூ டு த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி வேரியஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் விச் கேம் டு இந்தியா டியூரிங் திஸ் பீரியட். ஸோ இந்த பீரியடில் யூரோப்பியன் நாடுகளை சேர்ந்த கம்பெனிஸ் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடக்கூடிய பீரியட் வந்து இது. த டிஸ்கவரி ஆஃப் அ நியூ ஆல் சீ ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா வியா கேப் ஆஃப் குட் ஹோப் பை வாஸ்கோ ட காமா. ஸோ இது எதனால் ஏற்பட்டுச்சு, இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் எதனால் மெயினாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சதுனால ஓஷன்ஸ் மூலயமா சீ ரூட்டை கண்டுபிடிச்சிட்டார். யாருன்னா வாஸ்கோ ட காமா கேப் ஆஃப் குட் ஹோப்லேருந்து இந்தியாவுக்கு அவர் வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டார். ஸோ அந்த சீ ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சவுத் இந்தியாவுக்கு. ஹேட் ஃபார் ரீச்சிங் ரிப்பர்க்யூஷன்ஸ் ஆன் தி சிவிலைஸ்டு வேர்ல்டு. ஸோ ஏற்கனவே நம்மளது ஒரு சிவிலைஸ்டு வேர்ல்டாக தான் இருந்தது. ஸோ அதை வந்து ரீச் பண்ணாங்க. இந்தியாஸ் கோஸ்டல் அண்ட் மேரிடைம் ட்ரேட் வாஸ் மோனோபலைஸ்டு பை தி யூரோப்பியன்ஸ். ஸோ இந்தியாவுடைய கடல் வழியாக நடந்த வியாபாரத்துக்கு மெயின் பர்சன்ஸ் யார் அப்படின்னா இந்த யூரோப்பியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக அமைஞ்சாங்க. The Portuguese under the leadership of Vasco da Gama landed at Calicut on the 17 May 1498. So போர்ச்சுகீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்கோ ட காமா ஏற்கனவே அந்த ரூட்டு கண்டுபிடிச்சிட்டாரு இல்லைங்களா. ஸோ அவருடைய லீடர்ஷிப்பில் போர்ச்சுகீஸ் வராங்க. எங்கே வந்து லேண்ட் ஆகிறாங்கன்னா கேலிக்கட் அப்படிங்கிற இடத்துல 17 May 1498 வந்து ரீச் ஆகினாங்க நம்மளுடைய இந்தியாவில். ப்ராஃபிட்ஸ் ஆஃப் கூட்ஸ் brought by Vasco da Gama to Portugal were to 60 times cost of the entire expedition to India. ஸோ இந்தியாவுடைய எக்ஸ்பெடிஷன்ன்றது கடல் வழியே வரக்கூடிய பயணங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்பெடிஷன்ஸில் அவர் கொண்டு வந்த அந்த ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 60 times இருந்தது அதோடைய காஸ்ட். தி அரைவல் ஆஃப் பெட்ரோ அல்வாரஸ் கேப்ரல் இன் இந்தியா இன் 1500 AD அண்ட் தி செகண்ட் ட்ரிப். ஸோ இந்த பெட்ரோ அலாவஸ் கேப்ரல் அப்படின்றவர் இந்தியா 1500 செகண்ட் ட்ரிப் வந்து வாஸ்கோ ட காமா 1502 வராரு. led to the establishment of trading station. ஸோ வாஸ்கோ ட காமா 1502 வந்ததுக்கப்புறம் பெட்ரோ ஆல்வாரஸ் கேப்ரேலுக்கு அடுத்து வாஸ்கோ ட காமா வராரு. அவங்க வந்ததுக்கப்புறம் ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. இவங்க ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருந்தாங்களே அந்த மாதிரி இவங்க ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க அட் கேலிக்கட், கொச்சின், கனனூர். ஸோ எங்கெல்லாம் இவங்க அந்த ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்படுத்துகிறாங்கன்னா கேலிக்கட், கொச்சின், கனனூர். கொச்சின் வாஸ் தி early capital ஆஃப் தி போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸ் நம்ம நாட்டுக்கு வந்தப்போ அவங்களுடைய கேபிட்டலாக இருந்தது வந்து கொச்சின் தான். த டச் இன் சவுத் இந்தியா. ஸோ நம்மளுடைய சவுத் இந்தியாவில் டச் பீப்புள் எப்படி வந்தாங்க அப்படின்னா டச் அண்டர்டுக் செவரல் வாயேஜஸ் ஃப்ரம் 1596 அண்ட் ஃபார்ம் தி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ டச் நாட்டை சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய வாயேஜஸ் வந்து பண்ணாங்க. வாயேஜ்னால் கடல் பயணங்கள். ஸோ நிறைய வாயேஜஸ் பண்ணுறாங்க 1596 அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி VOC 1602. ஸோ அந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இன் 1605 அட்மிரல் வேண்டர் ஹேகன் எஸ்டாப்ளிஷ் டச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம். ஸோ மசூலிப்பட்டினத்துலேயும் பெட்டபோலி, நிசாமப்பட்டினம், தேவானம்பட்டினம். ஸோ இந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 1605 டச் பீப்புள் வந்து ஃபேக்ட்ரி உண்டாக்குறாங்க. யாருடைய இதில்னா அட்மைரல் வேண்டர் ஹேகன். ஸோ மசூலிப்பட்டினத்தில் 1, பெட்டபோலியில் 1, தேவானம்பட்டினத்தில் 1, 3த்தையும் அமைக்கிறாங்க. 1610 upon negotiation with the king of Chandragiri found another factory at Pulicat. ஸோ சந்திரகிரி அப்படிங்கிற அந்த சந்திரகிரி நாட்டை ஆண்ட அந்த ராஜாவுடைய நெகோசியேஷனால் 1610 புலிக்கெட் அப்படிங்கிற இடத்துலையும் இவங்க ஒரு ஃபேக்ட்ரியை அமைக்கிறாங்க. அதர் கமோடிட்டிஸ் எக்ஸ்போர்ட்டட் பை த டச் வேர். ஸோ டச் பீப்புள் என்னெல்லாம் கமோடிட்டிஸ்னால் பொருட்கள், கூட்ஸ், அதுதான் கமோடிட்டிஸ் சொல்கிறோம். ஸோ என்னெல்லாம் கமோடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டிகோ, சால்ட் பெப்பர், பெங்கால் ரா சில்க். ஸோ இது இந்த 3 திங்ஸை வந்து மெயினாக இவங்க டச் பீப்புள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. புலிக்கெட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி டச் இன் இந்தியா. ஸோ போர்ச்சுகீஸ்க்கு எப்படி வந்து கொச்சின் கேபிட்டலாக இருந்ததோ அந்த மாதிரி டச் பீப்புளுக்கு வந்து புலிக்கெட் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. நாகப்பட்டினம் ஆன் தி டாஞ்சூர் கோஸ்ட் அக்வயர்ட் ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ் இன் 1659. ஸோ தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர் கோஸ்டில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் வந்து போர்ச்சுகீஸுடைய இதில் இருந்தது 1659. On 31st December 1600 Queen Elizabeth granted charter to the East India Company. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு ஒன்று அமைக்கிறதுக்காக குயின் எலிசபெத் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ 31 December
1600. ஆன் தி சவுத் ஈஸ்ட் கோஸ்ட், இப்போ நம்மளுடைய சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் அஸ் மசூலிப்பட்டினம் இன் 1611. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை மசூலிப்பட்டினத்தில் 1611லையும், புலிக்கல் அப்படிங்கிற இடத்துல 1626லேயும் வந்து இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உருவாக்குறாங்க. த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா கிராண்டட் த இங்கிலீஷ் த கோல்டன் ஃபயர்மேன். ஸோ கோல்கொண்டா அப்படிங்கிற இடத்துடைய அந்த சுல்தான், அந்த கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷ்க்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படின்ற ஒரு இதை வந்து கொடுக்குறாங்க. In 1632, by which they were allowed to trade freely in their kingdom ports. ஸோ இந்த கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்ததுனால என்ன பண்ணுறாங்க, 1632லேருந்து ரொம்ப ஃப்ரீயாக வியாபாரங்கள் வந்து செஞ்சுக்கிறதுக்காக இந்த ராஜா கோல்கொண்டா கிங்குடைய போர்ட்னா அந்த கப்பல்கள் வந்து போகிற இடம், போர்ட்ஸ் இல்லையா. ஸோ இந்த ராஜாவை சார்ந்த அந்த போர்ட்ஸில் வியாபாரம் பண்ணுறதுக்கு அவர் கிராண்ட் கொடுக்குறாரு. In 1639, built up fortified factory in Madras, which was known as Fort St. George. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜை வந்து கட்டுறாங்க. இது வந்து ஒரு ஃபோர்ட்டிஃபைடு ஃபேக்ட்ரி. ஃபோர்ட்டிஃபைட்னா சுற்றியுமே அந்த கோட்டை கட்டுவாங்களே, அதான் ஃபோர்ட்டிஃபைட். கோட்டையை தான் ஃபோர்ட்டிஃபைடுன்னு சொல்லுவோம். ஸோ சுற்றி கோட்டை நிறைஞ்ச ஒரு இதை வந்து கட்டுறாங்க மெட்ராஸில். அதுக்கு பேர் தான் வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இப்போ இருக்கும்போதும் அதே தான். விச் சூன் டிஸ்பிளேஸ்ட் மசிலிப்பட்டினம் as headquarters of the English settlements on the Coromandel coast. ஸோ இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா மசிலிப்பட்டினத்தை இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து மசிலிப்பட்டினத்தை ஹெட்குவார்ட்டர்ஸாக இருந்தது போக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோரமண்டல் கோஸ்ட்டில் வந்து அவங்க செட்டில் ஆகிறாங்க. அடுத்து டேன்ஸ் எப்படி வராங்க அப்படின்னா the Danes formed an East India Company and arrive in India in 1616. ஸோ 1616ல் இந்தியாவுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இந்த டேன்ஸ் நாட்டை சார்ந்தவங்க. த டேனிஷ் செட்டில்மெண்ட் were established at ட்ராங்கியூபார் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுல ட்ராங்கியூபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருந்தது. டேன்ஸ்ன்றவங்க டேனிஷ் நாட்டை சார்ந்தவங்க. 1620 which was the headquarters of Danes in India. ஸோ டேனிஷ் பீப்புளுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராங்கியூபார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருந்தது ஹெட் குவார்ட்டர்ஸ். They failed to strengthen themselves in India and in 1845 were forced to sell all their Indian settlements to the British. ஸோ 1845ல் அவங்களுடைய அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுனால இங்கிலீஷ் பீப்புள் இவங்களை மிரட்டி அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் விற்கிறதுக்கு பண்ணிட்டாங்க, விற்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்கள. ஸோ அவங்களுடைய அந்த இது வந்து அப்படியே சப்ரஸ் ஆகிடுச்சு. தென் ஃப்ரெஞ்சு பீப்புள் எப்படி இந்தியாவுக்குள்ளே வராங்கன்னா the first French factory in India was established in 1668 by obtaining permission from the Sultan of Golconda. ஸோ மறுபடியும் கோல்கொண்டா சுல்தான் தான் ஏற்கனவே டச் பீப்புளுக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயும் வந்து கோல்கொண்டாவுடைய சுல்தான் தான் வந்து இவங்களுக்கு ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்காக 1668ல். In 1693 the Dutch captured Pondicherry but was handed back to the French. ஸோ இப்போது டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியை அவங்க கையிலேருந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஞ்சுக்கே வந்து அதை கொடுத்துட்டாங்க 1693ல். In 1701 பாண்டிச்சேரி வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச். ஸோ இப்போ ஃப்ரெஞ்ச் மக்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. செட்டில்மெண்ட்ஸ் இன் தி ஈஸ்ட் ஆஃப்டர் 1742 political motives began to overshadow the desire for commercial gain. ஸோ இப்போது 1742க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய பொலிட்டிக்கல் மோட்டிவ்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு. அந்த கமர்ஷியல் கெயினுக்காக, அந்த பணத்துக்காக நிறைய வந்து ஏற்பட்டுருச்சு. ரீசெண்ட்லி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேட் செட் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இன் சதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்டில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய கவர்மெண்ட். ஸோ என்னெல்லாம் இங்கே எக்கனாமிக் அப்படின்னும் போது வருமானம் ஈட்டக்கூடிய இல்லை ட்ரேட்ஸ் நிறைய ஆகக்கூடிய அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதான் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் தமிழ்நாட்டில் இது சதர்ன் ஸ்டேட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. ஸோ இந்த 4 இடத்துல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைச்சிருக்காங்க வித் அ வியூ டு பூஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ எதுக்காக இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. நன்கநேரி செஸ், இங்கே செஸ் அப்படின்றது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். தென் எண்ணூர் செஸ், கோயம்புத்தூர் செஸ் ஆர் சம் இன் தமிழ்நாடு. ஸோ இதில் இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டில், அது சதர்ன் ஸ்டேட்ஸ்னாவே இந்த 4 தான் மெயினாக. ஸோ 4 ஸ்டேட்ஸ்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஸ் மட்டும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. நான்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர். ஸோ 3 இடத்துல நமக்கு வந்து செஸ் இருக்குது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த லெசனில் குளோபலைசேஷன் இன் இந்தியா, அப்புறம் எம்என்சிஸை பற்றி பார்க்க போகிறோம். மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்லாம் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, என்னெல்லாம் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த செக்ஷனில் பார்க்கலாம்.
Globalization in India. In India, the period after 1980 to 81 was marked by severe balance of payment difficulties, mainly due to hike in oil price, Gulf War in 1990 to 91, and hostility in West Asia. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1980லேருந்து 81 வரைக்கும் அந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலுடைய ப்ரைஸ் அதிகம் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கல்ஃப் வார் வந்து ஏற்பட்டது 90லேருந்து 91 வரைக்கும். அப்புறம் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ஹாஸ்டிலிட்டிஸ்க்காக இந்த ஒரு பெரிய ஒரு பேமெண்ட் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு. when the new government took over in June 1991. ஸோ 1991ல் ஜூன் 1991ல் இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து உட்கார்றாங்க. இந்தியா ஹேட் unprecedented balance of payment crisis. ஸோ இந்த பேமெண்ட் கிரைசிஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணுறாங்க. The finances of the central and the state government had reached a situation of near bankruptcy. ஸோ நியர் bankruptcy அப்படின்னும் போது எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் state government. With the downgrading of India's credit rating by some international agencies, there was heavy flight of capital out of India. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் வந்து நம்மளுடைய கிரெடிட் ரேட்ஸை வந்து அதிகரித்ததுனால நிறைய கேபிட்டல் வந்து இந்தியாவை விட்டு கேபிட்டல்னும் போது இங்கே ஃபைனான்ஷியல் அமௌண்ட்ஸ் பேமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த கேபிட்டல் அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய நம்ம கைவிட்டு போகிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. Since India lost its credit worthiness in the international market, the government mortgaged 40 tons of gold to the Bank of England. ஸோ இப்போது கிரெடிட்டுடைய வர்த்தினஸ் வந்து அதிகம் ஆகிடுச்சு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இந்தியா வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40 டன் கோல்டு எடுத்து இங்கிலாந்து பேங்க்கில் வந்து மார்ட்டேஜ் பண்ணுறாங்க. Under these circumstances, the government for 1991-92 presented its budget in July 1991. இப்போ ஜூனில் இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜூலை 1991ல் இப்போ ஒரு பட்ஜெட் வந்து இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க வித் சீரீஸ் ஆஃப் பாலிசி சேஞ்சஸ் விச் அண்டர்லைன்டு. ஸோ இங்கே ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வராங்க. ஏன்னா நம்ம இப்போ பேங்க்ரப்சி ஆகிற அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஃபைனான்ஷியல் கிரைசிஸில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் ஒரு பட்ஜெட் வந்து உருவாக்குறாங்க. அதில் முக்கியமாக அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தைகள் என்னென்னா குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். ஸோ உலகம் ஃபுல்லாக அதுதான் குளோபலைசேஷன். லிபரலைசேஷன் அப்படின்னா தடைகள் இல்லாமல், ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா கவர்மெண்ட் மட்டுமே வச்சுருக்கக்கூடிய செக்டார்ஸ் நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு மாறுது. அதுதான் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன். This has come to be called as India's new economic policy. ஸோ இந்த GLP இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா புது நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்றத கொண்டு வரும். This policies was strengthened when India signed the Dunkel draft in 1991. ஸோ இது எப்போ ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா டங்கல் டிராஃப்ட் அப்படிங்கிறதுல சைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து ஸ்ட்ராங் ஆச்சு 1994ல். ரிஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க இந்த குளோபலைசேஷன் நிறைவேற்றுறதுக்காக அப்படின்னா நியூ எக்கனாமிக் பாலிசி இன் இந்தியா. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி உருவாக்குனாங்க இல்லையா ஜூலை 1991 பட்ஜெட்டில். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சஸ் எக்ஸப்ட் ஃபார் தி ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சில இண்டஸ்ட்ரீஸை விட்டுட்டு மீது எல்லா இண்டஸ்ட்ரீஸோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அபாலிஷனை அழிச்சிட்டாங்க. ரிடக்ஷன் இன் தி நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்ட் ஃபார் பப்ளிக் செக்டார்ஸ். ஸோ பப்ளிக் செக்டார்ஸ் கையில் இருந்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை இப்போது அதோடைய எண்ணிக்கையை வந்து குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிக்ஸேஷன் ஆஃப் அ ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருப்பி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் குட்ஸ். ஸோ அந்த ருப்பியோடைய வேல்யூ வந்து இந்தியன் குட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்தாங்க. Foreign private sector by making rupee convertible on trade on current account and by reducing import duties. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு சில அந்த டாக்ஸஸ் அது இதெல்லாம் வரதுனால அந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் ஃபாரின் ப்ரைவேட் செக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்ம ருப்பியை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, அந்த ட்ரேடில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அமைச்சாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாங்க. இங்கே அமெண்டட்னா மாற்றி அமைக்கிறது. ஸோ மாற்றினாங்க, அமெண்ட் பண்ணாங்க. த ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வாஸ் ரெடியூஸ்டு டு இன்க்ரீஸ் லெண்டிங் பை ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐக்கு என்ன பண்ணாங்கன்னா எஸ்எல்ஆரை வந்து குறைச்சிட்டாங்க. எஸ்எல்ஆர்னால் இவ்வளோ அமௌண்ட்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைச்சதுனால எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ஸை வந்து கடனாக கொடுக்கறதுக்கு ஆர்பிஐக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க.
இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எம்என்சி multinational corporations in a corporate organization which owns or controls production of goods or services in at least one country other than its home country. ஸோ தன்னுடைய நாடை விட்டு வேறு ஏதாவது ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் கூட அவங்க வச்சுருந்தாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு கார்ப்பரேஷனோ வச்சு அதில் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அதை வந்து எம்என்சின்னு சொல்லலாம். நிறைய நாடுகளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அதை எம்என்சின்னு தான் சொல்கிறோம். otherwise called multinational corporations MNCs அதை ஷார்ட்டாக சொல்லும்போது மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் எம்என்சிஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டிரான்ஸ்நேஷ்னல் கார்பரேஷன் டிஎன்சி டிரான்ஸ்நேஷ்னல் ஆர் மல்டிநேஷ்னல் என்டர்பிரைஸ். ஸோ இது எல்லாமே ஒன்று தான், எம்என்சி டிஎன்சி எம்என்இ எல்லாமே ஒரே விஷயந்தான். எவால்யூஷன் ஆஃப் எம்என்சி. எம்என்சி எப்படி உருவாச்சு அப்படின்னா, like the East India Company which came to India as a trading company and then its net throughout the country to become politically dominant. So East India Company எப்படி வந்து வியாபாரத்துக்காக வந்து அப்புறம் நாடு முழுக்க தன்னுடைய டாமினன்ஸ் காட்டுச்சோ, these multinationals first start their activities in extractive industries or control raw materials in the host country during 1920 and then slowly entered. So first startingல என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அது எங்கே வந்து தங்கி தன்னுடைய ஃபேக்ட்ரிஸ் அமைக்கிறாங்களோ அப்போ அந்த இடத்துல இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்போ 1920ல். ஸோ மல்லமாக அப்படியே நம்ம மற்ற நாடுகளுக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. The manufacturing and service sectors after 1950. ஸோ 1950ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் செக்டாரும் அவங்க கையில் இருக்குது, சர்வீஸ் செக்டார்ஸுமே இந்த மாதிரி அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி எம்என்சிஸ் அட் ப்ரெசன்ட் பிலாங் டு 4 மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஸோ இப்போது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எம்என்சிஸில் மோஸ்ட் ஆஃப் தி இது யாரோட கண்ட்ரீஸ்லேருந்து இருக்குது அப்படின்னா யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி. இந்த 4 நாட்டுக்கு சார்ந்த எம்என்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது கண்ட்ரீஸில். ஹவவர் த லார்ஜஸ்ட் இஸ் அமெரிக்கன். நிறைய எம்என்சிஸ் யாருக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் வந்து அதிகமாக சொந்தமாக இருக்குது. 11 ஆஃப் தி 15 லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல்ஸ் ஆர் அமெரிக்கன். ஸோ 15 மல்டிநேஷ்னல்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 11 வந்து அமெரிக்கனுக்கு சொந்தமானது. 1971 the American corporations held 52% of the total world stock of foreign direct investment. ஸோ டேரெக்டாக ஃபாரினில் கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1971 பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கார்பரேஷன்ஸில் இருந்த மட்டுமே 52% வந்து அவங்களுடைய ஸ்டாக் இருந்தது. தென் கிரேட் பிரிட்டன் ஹெல்ட் 14.5%. அடுத்து பிரிட்டனுடைய பங்கு பார்த்தீங்கன்னா 14.5% இருந்தது. ஃப்ரான்ஸ் 5%. தென் ஃபெடரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜெர்மனியோட ஷேர் வந்து 4.5% இருந்து அவங்க ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஜப்பான் 2.7% வச்சுருந்தாங்க. ஸோ அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு உண்டான அந்த 1971 அந்த ஒரு ஸ்டேட்டஸை வந்து சொல்லியிருக்காங்க. இன் 1969 the American multinationals alone produced approximately $140 billion worth of goods. ஸோ 69ல் அமெரிக்கன்ஸ் மட்டுமே $140 பில்லியன் விலை இருக்கக்கூடிய கூட்ஸை வந்து இவங்க தயாரித்தாங்க அந்த எம்என்சிஸ் மூலயமா. The American multinationals realize quite substantial returns to the extent of 34% in Asiatic countries. ஸோ அதிகமாக அவங்க எங்கே அவங்களுடைய அந்த இதை வந்து ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 34% வந்து ஏஷியாட்டிக் கண்ட்ரீஸில் ஏஷியா கண்ட்ரி சார்ந்த கண்ட்ரீஸில் இருந்து மட்டுமே 34% வந்து அவங்களுடைய அந்த ஏர்னிங்ஸை வந்து எடுக்கிறாங்க. அண்ட் 22% இன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் 22% அவங்க ஏர்னிங்ஸ் எடுக்கிறாங்க. தென் தே அக்வயர் எனார்மஸ் பவர்ஸ் இன் ஹோஸ்ட் கண்ட்ரீஸ் விச் ஸ்மூத்தன்ஸ் த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் அக்ராஸ் இன்டர்நேஷ்னல் பவுண்டரிஸ். ஸோ எங்கெல்லாம் அவங்க போய் கெஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் அவங்க அதிகமான எக்கனாமி வந்து அவங்க கெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. They purchase the best brains in these countries and resort to unfair practices. ஸோ அந்த மற்ற எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பெஸ்ட்டான பிரெயின் எல்லாம் வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பணம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படுது. வித் தேர் ஹியூஜ் ரிசோர்ஸஸ் த எம்என்சிஸ் ஆர் ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் டு மேனுஃபேக்சர் நியூ ப்ராடக்ட்ஸ், டிஸ்கவர் நியூ ப்ராசஸ். ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரெயின் எல்லாம் இவங்க விலை கொடுத்து வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ரிசோர்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிடுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்கு, புது புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரெயின்ஸை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க எம்என்சிஸ் மூலிமா. க்ரோத் ஆஃப் எம்என்சிஸ் இன் இந்தியாவில் இந்த எம்என்சிஸ் எப்படி வந்தது அப்படின்னா, அ காமன் ஃபார்ம் ஆஃப் எம்என்சி
participation in Indian industries is through entering into the corporation with Indian industrialist. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க நுழையிறது தான் வந்து இப்படி சொல்கிறாங்க. ட்ரெண்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் in the 1980 gave a substantial spurt to foreign collaboration. ஸோ 1980 லிபரலைசேஷன், அதாவது ரொம்ப ஈஸியாக அந்த தடைகளும் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது லிபரலைசேஷன். ஸோ 1980க்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக ஃபாரினர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. This would be clear from the fact that the total 12,716 foreign collaborations agreement in 40 years. ஸோ 40 வருஷத்தில், அதாவது 1948லேருந்து 1988க்குள்ளே அந்த 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12,760 அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணியிருக்கு இந்தியா. As a result of liberalization foreign investment policy, FIP அப்படின்னா foreign investment policy, announced in July-August 1991, there has a further spurt in foreign collaboration. ஸோ 1991ல் சொன்னிருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை பொறுத்து இன்னமும் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் பீப்புளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேயில் சொல்கிறாங்க. ரீசன்ஸ் ஃபார் தி க்ரோத் எம்என்சி. ஸோ எப்படி இந்த எம்என்சி வந்து இப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மார்க்கெட் டெரிட்டரி. ஸோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ மார்க்கெட்டில் பொருளெல்லாம் நம்ம விற்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான இடமா வந்து இது அமைஞ்சிச்சு. அஸ் தி ஆப்ரேஷன் ஆஃப் லார்ஜ் சைஸ்ட் firm expand, it seeks more and more extension of its activities beyond the physical boundaries the country which is in corporate. ஸோ கார்ப்பரேட்ஸ் வந்து நிறைய அவங்களுக்கு ஈஸியாக தன்னுடைய மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ். ஸோ மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸ்ன்னும் போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, சேல்ஸ் ப்ரொமோஷன் டெக்னிக்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு இந்த மார்க்கெட்டிங் சுப்பீரியாரிட்டிஸை வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியல் சுப்பீரியாரிட்டிஸ். இட் ஹாஸ் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஹை லெவல் ஆஃப் ஃபண்ட்ஸ் யூட்டிலைசேஷன். ஸோ நிறைய ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஃபண்ட் யூட்டிலைசேஷன்ஸ் வந்து நிறைய இந்த இடத்துல எம்என்சிஸில் இருக்குது. இட் ஹாஸ் ஈஸியர் அக்சஸ் டு எக்ஸ்டர்னல் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய கேபிட்டல் மார்க்கெட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக அக்சஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபைனான்ஷியல் சுப்பீரியாரிட்டிஸ் தேவைப்படுது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் ஏபிள் டு ரைஸ் மோர் இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ரெப்புடேஷன் இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் நிறைய கெயின் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ். ஸோ டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட் இன் தர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தி டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிஸ். இவங்க டெக்னாலஜி வைஸ் ரொம்ப சுப்பீரியராக இருக்கிறதுனால அவங்களுடைய சுப்பீரியாரிட்டிஸ் கொண்டு வந்து நம்மளுக்குள்ளே நம்ம அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ்குள்ளே கொண்டு வரும்போது இந்த எம்என்சிஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக காட்டுறாங்க. ப்ராடக்ட் இனோவேஷன். அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் நியூ ப்ராடக்ட்ஸ், சுப்பீரியர் டிசைன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ புதுசாக ஒரு விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு வேளை இருக்குது, ஏற்கனவே அது இருக்குன்னா அதிலிருந்து சுப்பீரியராக என்ன டிசைன் கொண்டு வரலாம் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் இனோவேஷன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இந்த எம்என்சிஸ் பண்ணுறதுனால எம்என்சிஸ் உடைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சிஸ். எம்என்சியால் நமக்கு என்னெல்லாம் நல்லது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சேம் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அட் லோயர் காஸ்ட் அண்ட் வித்தவுட் டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஸோ அதே பொருட்கள் கம்மியான விலையில் நமக்கு கிடைக்குது, டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து நமக்கு இல்லாமல் கிடைக்குது. ரெடியூஸ் ப்ரைஸஸ். ஸோ எம்என்சிஸ் வந்ததுனால நம்மளுக்கு பொருட்களுடைய விலைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வேரியேஷன்ஸ். ஒரு கண்ட்ரியில் வாங்கினா இவ்வளோ, இன்னொரு கண்ட்ரியில் வாங்கினா இவ்வளோ, அந்த மாதிரி அந்த டேக்ஸ் வேரியேஷன் வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. ஸ்பரிங் ஜாப் க்ரோத் இன் தி லோக்கல் எக்கனாமிஸ். எந்த இடத்துல எம்என்சின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஜாப் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த எம்என்சிஸ் உருவாகிறதுனால கிடைக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோனோபோலி இருக்குது அந்த இடத்துல. மோனோபோலி அப்படின்றது ஒரு சில இதுக்கு மட்டும், அவங்களது மட்டுமே, அந்த ஒரு பொருள் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோனோபோலியோட ஒரு இதோட சில ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. தேர் ஆல்சோ டெட்ரிமெண்டல் எஃபெக்ட் ஆன் தி என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த எம்என்சிஸால் இருக்குது. The introduction of MNCs is to host countries' economy may also lead to downfall of smaller local bodies. ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா சப்ரஸ் ஆகிடுது, குறைஞ்சி போகுது. பிரீச் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து போயிடுது. எத்திக்கல் லாஸ், அந்த கண்ட்ரிக்கு உண்டான ஒரு எத்திக்கல் வந்து நமக்கு லாஸ்லாம் வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ எம்என்சிஸ் வரும்போது அதுக்குண்டான கல்ச்சர் தான் இங்கே காட்டுறாங்களே ஒழிய நம்மளுடைய கல்ச்சர்லாம் வந்து இந்த இடத்துல குறைய ஆரம்பிச்சிச்சு. தென் ஃபெரா, ஃபீமா அப்படின்லாம் ஒரு சிலது இருக்குது. ஸோ அது என்ன பார்க்கலாம். ஃபெரா அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1974.
இது என்ன சொல்லுது அப்படின்னா திஸ் ஆக்ட் ரெஃபர்ட் டைரக்ட்லி டு தி ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் எம்என்சிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எம்என்சிஸ் எப்படியெல்லாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் அவங்க வந்து செயல்படலாம் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து ஃபெரா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1974. ஃபீமானா என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அங்கே வந்து என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க, எப்படி வந்து இது மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வருது அப்படின்றத இது சொல்லுது. அண்டர் த எம்ஃபசிஸ் ஆன் மேனேஜ்மெண்ட், எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற பாலிசிஸ் சொல்கிறது வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010. ஸோ FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் Regulation Act 2010 has been enacted by the Parliament to consolidate the law to regulate the acceptance and utilization of foreign contributions. So foreign contributions உடைய இதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறது, அதை எப்படி யூட்டிலைஸ், எப்படி அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு உண்டான லாஸ் சொல்கிறது தான் வந்து இது FCRA 2010. Then flow of foreign contributions to India is regulated under. ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வரணும் அப்படின்றது என்ன ரெகுலேட் பண்ணுது, எந்த லாஸ் வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ரூல்ஸ் 2011. அது ஆக்ட், இது வந்து ரூல்ஸ். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இந்த எம்என்சிஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் எப்படியெல்லாம் இருக்கணும் இந்தியாவுக்குள்ளே அப்படின்றத கட்டுப்படுத்துறது, செயல்முறைப்படுத்துறது எல்லாமே இந்த ஒரு 2 லாஸ்லேயும் ஆக்ட்லேயும் தான் இருக்குது. ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO சொல்லுவோம். அதுதான் ஃபேர் ட்ரேட் இஸ் அ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி எய்ம்ஸ் டு கீப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ ஃபேர் ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸை ஆக்டிவான ஒரு இடத்துல வச்சு, அதாவது ஃபார்மர்ஸில் வந்து டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் அதோடைய அல்டிமேட் எய்ம், அதாவது முக்கியமான எய்ம் ஃபேர் ட்ரேடுன்னு போது அதுதான். ஸோ ஃபார்மர்ஸை வந்து ஆக்டிவேட் பார்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த வேர்ல்டுக்கு தேவையான மொத்த மார்க்கெட்டுக்கும் தேவையான எல்லாமே கொடுக்குறது ஃபார்மர்ஸ் தான் இல்லையா. ஸோ அவங்கள ஆக்டிவ் பார்ட்டாக வச்சுக்கிறது தான் ஃபேர் ட்ரேடுடைய எய்ம். அண்ட் எய்ம்ஸ் டு எம்பவர் கன்சியூமர் டு மேக் பர்ச்சேசஸ் தட் சப்போர்ட் தேர் வேல்யூ. ஸோ அடுத்து அவங்களோட எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, இப்போ ஒரு திங்ஸ் மேனுஃபேக்சர் ஆகிட்டு வருது அப்படின்னா நம்ம வாங்குகிறோம் இல்லையா. ஸோ நம்மளை தான் வந்து கஸ்டமர்ஸ் சொல்கிறோம், வாங்குறவங்க தான் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கஸ்டமர்ஸுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமையணும் அப்படின்றது அவங்களுடைய செகண்ட் எய்ம். Fair trade is a set of business practices voluntarily adopted by the producers and buyers of the agricultural commodities and handmade crafts that are designed to advance many economic, social and environmental goals including. So fair trade அப்படின்றதுங்க ப்ரொடியூசர்ஸ், அதை சில பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அண்ட் பையர்ஸ் வாங்குறவங்க. இது அக்ரிகல்ச்சரல் கமோடிட்டிஸ், அக்ரிகல்ச்சுரல்னும் போது இது எல்லாமே வரும், ஃபுட்டு, ஃபைபர்ஸ் எல்லாமே இதில் சேரும். ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ஹேண்ட்மேட் கிராஃப்ட்ஸ்க்குள்ளே அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபேர் ட்ரேடுடைய முக்கியமான ஒரு கோல்ஸாக இருக்குது. அவங்களுடைய கோல்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ரைசிங் அண்ட் ஸ்டெபிளைசிங் த இன்கம்ஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆர்டிசன்ஸ். ஸோ அவங்களுடைய முக்கியமான அந்த கோல்ஸில் என்னென்னு ஒன்றுனா சொல்கிறாங்க பாருங்கள். முதல்ல வந்து சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்புறம் நிலத்தில் வேலை செய்கிறவங்க, அதாவது இங்கேயும் வந்து ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் தான் சொல்கிறோம் அவங்க அண்ட் ஆர்டிசன்ஸ்ன்றது சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து வீட்டிலே செய்வாங்க இல்லையா, கைவினை பொருட்கள் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரியான ஆளுங்களை வந்து ரைஸ் பண்ண வைக்கணும், அவங்களோட லெவலை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்டாக கொண்டு வரணுன்றது இதோடைய ஒரு எய்ம், கோல். மோர் ஈக்விட்டபிளி டிஸ்ட்ரிபியூட்டிங் த எக்கனாமிக் கெயின்ஸ். ஸோ இங்கே எக்கனாமிக் போது ஃபைனான்ஷியல் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் கெயின்ஸ், அந்த லாபம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஈக்குவலாக இருக்கணும் எல்லாருக்குமே அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் தி ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் தி குட்ஸ். ஸோ ஒரு குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய லாபம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கணும், அது நஷ்டமோ லாபமோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் இருக்கணும் அப்படின்றது அதோடைய இன்னொரு கோல். இன்க்ரீஸிங் தி ஆர்கனைசேஷனல் அண்ட் கமர்ஷியல் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் தி ப்ரொடியூசர் குரூப். ஸோ உருவாக்குறவங்க தான் ப்ரொடியூசர் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா அதில் சுகர் கேன் விளைய வைக்கக்கூடிய ஃபார்மர்ஸில் தொடங்கி அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த சுகர் நம்ம கைக்கு கொண்டு வர வரைக்கும் அது ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரொடியூசர் குரூப்புன்னு சொல்கிறோம். அங்கே ஃபார்மரில் தொடங்கி இண்டஸ்ட்ரியில் சுகர் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் முதல் கொண்டு எல்லாமே இங்கே வரும். ஸோ அந்த ப்ரொடியூசர் குரூப் வந்து அவங்களுடைய அந்த
கமர்ஷியல் கெப்பாசிட்டி, அந்த கமர்ஷியல் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இங்கே ஏர்னிங்ஸ் தான், அந்த ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட கோல். ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்ட் லேபர் ஒர்க்கர்ஸ் டு ஆர்கனைஸ். ஸோ இங்கே லேபர் அப்படின்றவங்க ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க்கர்ஸ். ஃபார்மர்ஸ்ன்றது வேறு, ஒர்க்கர்ஸ்ன்றது வேறு. ஸோ ஒர்க்கர்ஸுடைய அந்த ரைட்ஸையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கணும், அதை வந்து ப்ரமோட் பண்ணணும், அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்றது இதோடைய கோல். ப்ரொமோட்டிங் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போ சஸ்டைனபிள் ஃபார்மிங் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து டோட்டலாக நம்ம காலி பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுக்கு டோட்டலாக இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே எவர்க்ரீனாக நமக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஃபார்மிங் மெத்தட்ஸை வந்து கொண்டு வரணும். அது சேஃபாகவும் இருக்கணும். அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து எக்ஸாக்டாக கொண்டு வரணும். அப்படின்றது தான் இந்த ஃபேர் ட்ரேடுடைய கோல்ஸ். ஸோ இது ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் ப்ரைஸஸ், decent working conditions and fair terms of trade for farmers and workers. ஸோ இங்கே மறுபடியும் ஃபேர் ட்ரேட் பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஃபேர் ட்ரேட்னா என்னன்றது நமக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபேர் ட்ரேட் இங்கே மறுபடியும் அப்படின்னா என்னென்னா, ப்ரைஸஸ் வந்து பெட்டராக இருக்கணும், விலை வந்து கரெக்டாக இருக்கணும், டீசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன், அதாவது மக்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடங்கள், அந்த அவங்க செய்யக்கூடிய இது வந்து ரொம்ப ஸ்லேவரியாக இல்லாமல், அடிமைத்தனமாக இல்லாமல் ரொம்ப நல்ல டீசெண்டான ஒரு கண்டிஷன்ஸோடு அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். இப்போது பாய்சனஸான இடம், பட்டாசு செய்யக்கூடிய ஆலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த கண்டிஷனல், அந்த ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை க்ளவுஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்கு அந்த சேஃப்டியான மெஷர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது இந்த ஃபேர் ட்ரேடுடைய கடமை. அண்ட் ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ், ஃபார்மர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடு வியாபாரம் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். It's about supporting the development of thriving farmers and workers communities that have more control over their futures and protecting the environment in which they live and work. ஸோ இது ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நலிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸையும் ஒர்க்கிங் கம்யூனிட்டிஸ், அதாவது கூலி தொழில் சொல்லுவாங்க இல்லையா, கூலி வேலையாட்களுடைய அவங்களுடைய தரத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இதோடைய முக்கியமான ஒரு எய்மாக இருக்குது. பெனிஃபிஷரிஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேர் ட்ரேட் அப்படின்றது கொண்டு வரதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு கன்சியூமர். இங்கே கன்சியூமர்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பொருளை யார் வாங்குகிறோமோ அவங்க தான் கன்சியூமர்ஸ். ஸோ கன்சியூமர் சப்போர்ட் எனேபிள்ஸ் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டு பி advocates and comparing for wide reform of international trading rules. ஸோ நான் கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் வந்து இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கும், வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட கம்பேர் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து யார் கொடுக்குறாங்கன்னா கன்சியூமர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கன்சியூமர் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க எது நல்ல ப்ராடக்ட் எது சரியில்லாத ப்ராடக்ட்ன்றது டிசைட் பண்ணுறது நம்ம தான். ஸோ எந்த பொருளெல்லாம் வேகமாக போதோ அது மேலே ஈடுபாடு இருக்குது கன்சியூமர்ஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது பெட்டர்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் தான். தே கேன் சூஸ் ஃப்ரம் அன் ஈவன் க்ரோயிங் ரேஞ்ச் ஆஃப் கிரேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அவங்க எந்த ப்ராடக்ட்ஸை வேணாலும், இப்போ நம்ம ஒரு ரவையே வாங்குகிறோன்னா அது லோக்கல் ரவைலேருந்து கம்பெனிஸ்லாம் எத்தனையோ கம்பெனிஸுடைய ரவைகள் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து இப்போ நிறைய ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பை பையிங் ஃபேர் ட்ரேட் லேபிள்ட் products, consumers support producers who are struggling to improve their lives. ஸோ இங்கே ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிற லேபிள் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வாங்கும்போது, கன்சியூமர்ஸ் வாங்கும்போது ரொம்ப நலிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, வாழ்கிறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த இவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கும். எந்த மாதிரினா, இந்த ஃபேர் ட்ரேட் அப்படின்னு லேபிள் ஒட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கும் போது. ட்ரேடர்ஸ் ஆர் கம்பெனிஸ். ஸோ இங்கே ட்ரேடர்ஸ்ன்றது வியாபாரிகள், companies we know. Since it launched in 2002, the fair trademark has become the most widely recognized social and development label in the world. ஸோ உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஃபேர் ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நம்ம கோல்டுக்கெலாம் ஹால் மார்க் கொடுக்குற மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபேர் ட்ரேட் மார்க்னு சொல்கிறாங்க. அது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 2002. 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேர் ட்ரேட் மார்க் எப்போ கொண்டு வராங்கன்னா 2002 வேர்ல்டு வைடு கொண்டு வராங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு, சோஷியல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேர் ட்ரேட் மார்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேர் ட்ரேட் ஆஃபர்ஸ் companies a credible way to ensure that their trade has a positive impact. ஸோ இந்த ஃபேர் ட்ரேட் மார்க்கால் என்னென்னா, அவங்களுடைய கம்பெனி பற்றின எல்லாம் பாசிட்டிவிட்டியும் நமக்கு சொல்லி அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஃபேர் ட்ரேட் மார்க் வந்து நமக்கு இருக்கும்.
அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. அந்த ட்ரேடர்ஸ்க்கு, கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள். ஸ்டேபிள் ப்ரைஸஸ் தட் கவர் த காஸ்ட் ஆஃப் சஸ்டெயினபிள் ப்ரொடக்ஷன். சஸ்டெயினபிள்னா ஏற்கனவே சொன்ன அழிஞ்சு போகாமல் எப்பயுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது சஸ்டெயினபிள் ப்ரொடக்ஷன். ஸோ இங்கே ஸ்டேபிளான ஒரு ப்ரைஸ் இருக்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்பயுமே நிலச்சிருக்கிறதுக்கு ஸ்டேபிளான ஒரு ப்ரைஸோட இது வந்து இருக்கணும். மார்க்கெட் access that enable buyers to trade with producers who would otherwise be excluded from market. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கும் மார்க்கெட்ஸ்க்கும் நடுவில் நம்ம இருக்கக்கூடியது யாருன்னா ட்ரேடர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ விவசாயிக்கிட்டே நம்ம போய் காய்கறிகள் வாங்குறதில்ல, அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து மார்க்கெட்ஸ்க்கு வந்து அங்கேருந்து கொண்டு வந்து சிறு வியாபாரிகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இந்த பையர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் இடையில இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிஷரி இந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். Then partnership. Producers are involved in decisions their future. So ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து டிசைட் பண்ணால் தன்னுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. The empowerment of farmers and workers. Partners, the empowerment of farmers and workers. ஸோ அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன, அவங்களுடைய எய்ம்ஸ் என்ன, அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டு போன பேராகிராஃப்லலாம் அதுதான் படித்தோம். ஸோ அது மாதிரியும் கொடுத்துருக்காங்க, என்ன பார்க்கலாம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் ப்ரொடியூசர்ஸ். ஸோ ப்ரொடியூசர்ஸ்னும் போது நம்ம இங்கே ஃபார்மர்ஸ் அந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறவங்கள தான் ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அதாவது விலை நிர்ணயித்தல் அப்படி சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸாக்டான விலையை வந்து நிர்ணயிக்கணும்லாம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபேர் ட்ரேட். ஸோ இங்கே எக்கனாமிக்கலின் போது ஃபைனான்ஷியலி டிஸ்அட்வான்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான் ஃபேர் ட்ரேட். ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. அவங்களுடைய விலைகள் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டின் போது அவங்கள அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மையாக இருக்கணும். அது அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடிய, அவங்களுடைய அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அக்கௌண்டபிலிட்டி. ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் தி ஃபேர் ப்ரைஸ். ஸோ வெளிப்படையான தன்மை இருக்கும்போது அந்த பேமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக, ரொம்ப கரெக்டாக அவங்க பேமெண்ட்டில் போய் சேர்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். என்ஷூரிங் நோ சைல்ட் லேபர் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர். சைல்ட் லேபரும் கிடையாது, குழந்தைங்களையும் வேலைக்கு போகிறது இல்லை அப்படின்றது என்ஷூர் பண்ணது இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், ஸ்லேவரி, அடிமைகளாக வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஸ்டு லேபர் வந்து இல்லைன்றதை வந்து என்ஷூர்னா கரெக்டு, அதாவது அதை செக் பண்ணுறது, தட் இஸ் என்ஷூரிங். ஸோ இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலயமா இந்த சைல்ட் லேபரோ இல்லை ஃபோர்ஸ்ட் லேபரோ இல்லாமல் போயிடுச்சு. கமிட்மெண்ட் டு நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னா, நான் டிஸ்கிரிமினேஷன், அதாவது பிரித்து பார்க்குறது. நீ வேறு, நான் இவங்க வேலை, இவங்க செய்கிற ஒர்க் வேறு, நீங்கள் செய்கிற ஒர்க் வேறு, அந்த மாதிரி பிரிக்காமல் இருக்கிறது. நான் டிஸ்கிரிமினேஷன்னா இங்கே பிரித்து பார்க்குறது, பொண்ணு பையன் அப்படிலாம் பிரித்து பார்க்குறோம்னா தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர் ஈக்விட்டி, இப்போது சேம் ஜாப் பண்ணுவாங்க, ஆனால் விமென்ஸ்க்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க, மென்ஸ்க்கு ஒரு சேலரி கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை. ஆணோ பெண்ணோ ஒரு வேலையை ரெண்டு பேரும் ஈக்குவலாக செய்யும் போது அவங்களுக்கு ஈக்குவல் சேலரி அப்படிங்கிற நிலைமை வந்து இந்த ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமாக வந்தது. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன்ஸ், அந்தந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் ஆர்கனைசேஷன் மூலமாக இருக்குது. ப்ரொவைடிங் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபேர் பில்டிங்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கட்டிக்கிறதுக்கு உண்டான இதை வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெஸ்பெக்ட் ஃபார் தி என்விரான்மெண்ட். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத கொண்டு வந்தது ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இது எல்லாமே அவங்களுடைய பிரின்சிபல்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, அவங்களுடைய விலைகளில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஃபேர் ட்ரேட் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கையில் கரெக்டாக போய் சேருதா இல்லையான்றது அதை பார்க்குது. சைல்ட் லேபரோ ஃபோர்ஸ்ட் லேபரோ இல்லாமல் பண்ணிருச்சு. சேலரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜெண்டர் ஈக்விட்டியோட ஆண் பெண் அப்படிலாம் பார்க்காம எக்ஸாக்டாக கொடுக்கணுன்றதை கொண்டு வராங்க. தென் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரீடமாக இருக்குது. தென் அவங்களுக்கு தேவையான பில்டிங்ஸ் பண்ணுறாங்க. தென் என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபேர் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸுடைய பிரின்சிபல்ஸாக அமையுது. Then GATT, General Agreement of Trade and Tariffs. So GATT was signed by 23 countries in 1947. So 1947ல 23 countries இந்த GATT அப்படின்றத சைன் பண்ணுச்சு.
இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் காட். ஸோ இந்த காட் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருந்தது நம்மளுடைய இந்தியா. In the 7th round 99 countries participated. ஸோ இந்த காட்ன்றது ஒரு அசோசியேஷன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றா சேர்ந்து சில டிஸ்கஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி 7th ரவுண்டு நடக்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு சைன் பண்ணது 23 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 7th ரவுண்டு வரும்போது 99 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 8th ரவுண்ட் ஆஃப் 1986 உருகுவே ரவுண்ட். ஸோ 8th ரவுண்ட் எங்கே நடக்குதுன்னா உருகுவேயில் நடக்குது. உருகுவே அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் நடக்குது. அது எப்போ நடக்குதுன்னா 1986. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 8th ரவுண்ட் எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம், 8th ரவுண்ட் எந்த வருஷத்தில் நடந்ததுன்னு கேட்கலாம், இல்லை 1986 எந்த ரவுண்டு நடந்ததுன்னு கேட்கலாம். ஸோ 8th ரவுண்ட் 1986 உருகுவே ரவுண்டு. 117 countries participated. ஸோ 7th ரவுண்டில் 99 வராங்க, 8th ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 117 வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23, 7th 99, 8th ரவுண்டில் 117 countries participate பண்ணுறாங்க. The Director General of GATT, Arthur Dunkel, came up with the draft final act known as Duncan Draft, and on April 15, 1994 the final act was ultimately approved and signed. ஸோ இங்கே என்னென்னா அதுக்குன்னு ஒரு சட்டங்கள், இப்போ ஒரு அசோசியேஷன் இருக்குன்னா அந்த அசோசியேஷன் எப்படி நடக்கணும், அதில் என்னெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கணும், இப்படிலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதோடைய டேரக்டர், இந்த காட்டுடைய டேரக்டர் யாருன்னா ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குண்டான ஒரு சட்டங்களை வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுங்க. டிராஃப்ட்னா ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி. ஸோ டிராஃப்ட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லி இட் இஸ் அ டிராஃப்ட் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டிராஃப்ட். இந்த டிராஃப்ட்டுக்கு பேர் என்ன, காட்டுடைய டிராஃப்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டால் டங்கன் டிராஃப்ட்னு சொல்கிறோம். இது எப்போ வந்து சைன் ஆகுது அப்படின்னா April 15, 1994 ஒரு வழியாக இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக 2 வருஷங்கள் வருது பாருங்கள். 1986 ஒன்று வருது, 1994 ஒன்று வருது. GATT's primary purpose was to increase international trade by reducing various tariffs, quotas, subsidies while maintaining meaningful regulations. ஸோ GATT-உடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை இன்னொரு நாட்டில் விற்கிறது வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றது அதோடைய ப்ரைமரி பர்பஸாக இருந்தது. இதில் என்னெல்லாம் பண்ணணும்னா டேரிஃப்ஸ், இந்த டேக்ஸ், இந்த கோட்டா சப்சிடிஸ்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான ஒரு நோக்கம். இப்போ டேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா, இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து வர பொருளுடைய டேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம இந்தியா கண்ட்ரியில் நம்ம இம்போர்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு அதோடைய டேக்ஸ் குறைவாக இருக்குன்னா நம்ம வந்து அதை இம்போர்ட் பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இவங்களோட மெயின் பர்பஸ். ஒன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்த முடியும்னா அவங்களுடைய டேக்ஸு, கோட்டாஸு, சப்சிடிஸ் எல்லாம் குறைக்கும் போது இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது அவங்க கொண்டு வராங்க. தென் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், the signing of the final act of Uruguay round by members nations of GATT in April 1994, April 15, 1994. ஸோ அது படிக்கும்போது அப்படி வச்சு படிச்சிங்கன்னா அந்த டேட்டோட ஞாபகத்துக்கு வந்துடும். pave the way for getting up of the WTO. ஸோ இந்த GATT தான் என்னவா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத மாறுது. ஸோ ஃபைனலாக இப்போது April 15, 1994 இங்கே சைன் பண்ணிட்டாங்க இல்லையா, டங்கன் டிராஃப்ட்டுக்கு சைன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சது. An agreement to this effect was signed by 104 members. ஸோ எப்போ இந்த காட்டை வந்து WTO-வா மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தும் போது அதுக்கு 104 பேர் வந்து சைன் பண்ணுறாங்க. The World Trade Organization agreement came into force on January 1, 1995. ஸோ 1994 GATT சைன் ஆகுது. அதே January 1, 1995 WTO அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகிடுச்சு. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். த ப்ரெசன்ட் மெம்பர் ஆஃப் WTO இஸ் 164. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சைன் பண்ணும்போது 1995 சைன் பண்ணும்போது 104 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அட் ப்ரெசன்ட் இப்போன்னு பார்த்தீங்கன்னா 164 மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்காங்க. 164 கண்ட்ரீஸ் வந்து அதில் மெம்பராக இருக்காங்க. Then objectives of WTO.
ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட முக்கியமான நோக்கங்கள் என்ன? இந்த ஃபேர் ட்ரேடுன்றதை கொண்டு வந்தால், தென் காட்டுன்னு கொண்டு வந்தாங்க, தென் அதுதான் வந்து இப்போ நமக்கு WTOன்னு மாறுது. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO அப்படின்னா டு செட் அண்ட் என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ், சில செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரது இதுடைய முக்கியமான ஒரு நோக்கம். டு ப்ரொவைட் அ ஃபோரம் ஃபார் நெகோஷியேட்டிங் அண்ட் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேட் லிபரலைசேஷன்னா இங்கே சுதந்திரம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பொருள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸஸ் அது இதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் லிபரலைசேஷன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறது இந்த WTO உடைய வேலை. டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், இப்போ ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சு, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க WTO தான். இங்கே பாருங்கள், ட்ரேட் டிஸ்பியூட்ஸ்னால் சண்டைகள். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துன்னா அதை ரிசால்வ் பண்ணக்கூடியது WTO தான். இன்ட்ரடக்ஷன் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கேன் கோ டுகெதர். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா ஒரு ரிசோர்ஸ் வந்து அழிஞ்சிடாமல் பார்த்துக்கிட்டும் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரது, தட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். என்விரான்மெண்ட்டும் எந்த ஆகாமல் பார்த்துக்கிறதும் இந்த WTO உடைய ஆப்ஜெக்டிவ். ஸோ ரிசோர்ஸும் அழிஞ்சு போகவும் கூடாது, ஆனால் டெவலப்மெண்ட்டும் ஆகணும், என்விரான்மெண்ட்டையும் நம்ம எதுவுமே வந்து சேதாரம் படுத்தக்கூடாது. இது எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து WTO. டு என்ஷூர் தட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் secure a better share of growth in world trade. So developed countries, developing countries இருக்குது, அதாவது வளர்ந்த நாடு, வளர்ந்துட்டுருக்க நாடு. நம்ம இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரி தான், நம்ம பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரியாக மாறலை. ஸோ நம்மலாம் பார்த்திங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ், சின்ன கண்ட்ரிஸ்லாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸாக இருக்குது. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பெட்டரான ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. டு ரிசால்வ் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், ஏற்கனவே அந்த பாயிண்ட் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. டு இன்க்ரீஸ் தி டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸஸ். இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மற்ற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ 164 நாடுகள் இதில் இருக்குது. ஸோ ஒரு நாட்டுக்கு தெரியாமல் இன்னொரு நாட்டுக்கு தெரியாமல் அந்த மாதிரி மூடி வைக்காமல் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கட்டும், அவங்க செயல்படுத்தக்கூடிய ப்ராசஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது யாருன்னா WTO தான். Introduction, sustainable development, the development and environment can come together. So மறுபடியும் அதே பாயிண்ட் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ராட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், நிறைய பொருட்களுடைய தேவைகள் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஆப்ஜெக்டிவ். ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட், ட்ரிப்ஸ் அப்படிங்கிறதுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் வந்தது. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி P. ஸோ ட்ரிப்ஸ் அப்படின்றதோடைய எக்ஸ்பேன்ஷன். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் மே பி டிஃபைன்ட் ஆஸ், ஸோ அப்படின்னா என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்னா என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் வித் அ கமர்ஷியல் வேல்யூ. ஸோ ஒரு கமர்ஷியல் வேல்யூவோடு சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் ட்ரிப்ஸ் பேட்டர்ன் ஷால் பி அவைலபிள் ஃபார் எனி இன்வென்ஷன் வித் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ராசஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிஸ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிப்புகள் சொல்லுவோம், தட் இஸ் இன்வென்ஷன். ஸோ ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல யார் இருக்காங்கன்னா ட்ரிப்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் கவர்ஸ், ஸோ ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கவர்ஸ் ஏரியாஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், தட் இஸ் காப்பி ரைட் கொடுக்கக்கூடியது இந்த ட்ரிப்ஸுடைய கண்ட்ரோல். ட்ரேட்மார்க் கொடுக்கக்கூடியது ட்ரிப்ஸ் தான். தென் ட்ரேட் சீக்ரெட்ஸ் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்றது சொல்கிறது தான். தென் இண்டஸ்ட்ரியல் டிசைனிங் சொல்கிறது. ஜாகிரபிக்கல் அப்பிலேஷன்ஸ், இப்போ ஜாகிரபிக்கலி இப்போது மதுரை மல்லி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஜாகிரபிக்கல் அப்பிலேஷன்ஸ் அப்படின்றது வந்து அது அந்த குறிப்பிட்ட ஊரை சொல்லி அதோடைய அந்த விஷயத்தை வந்து அப்பீல் பண்ணுறது ட்ரிப்ஸுடைய இது தான். தென் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அண்ட் பேட்டன்ஸ். பேட்டன்ட்ன்றது இங்கே என்னென்னா இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த உரிமையை வாங்குறது, தட் இஸ் பேட்டன்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னா ட்ரிப்ஸ் கிட்ட தான் இருக்குது. ட்ரிப்ஸ் தான் இது எல்லாமே பண்ணக்கூடியது. தென் ட்ரிம், அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ட்ரிம், ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். ஸோ ட்ரேட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றது. த உருகுவே ரவுண்ட் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரிம்ஸ் ரெஃபர்ஸ் டு சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் imposed by a government in respect of foreign investment in the country in order to give adequate provision for the home industries to develop. ஸோ உருகுவே ரவுண்ட் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா
இப்போது ஒரு சில கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அந்த ஒவ்வொரு கண்ட்ரியுடைய கவர்மெண்ட்டுக்கும். என்ன அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்னா, உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது நம்ம இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்குள்ளே சில இண்டஸ்ட்ரீஸ், இந்தியா நாட்டை சார்ந்த சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளியே இருந்து வந்தவங்க வச்சுருப்பாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து அதை வந்து ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அழிஞ்சு போகாமல் இருக்கக்கூடிய மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த தான் வந்து பார்த்துக்கிட்டுருக்கு. ஸோ இது வந்து எதில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, உருகுவே ரவுண்டில் தான் வந்து இந்த ட்ரிம்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரிம்ஸில் என்ன இருக்கும்னா, கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது தான் இந்த ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுடைய வளர்ச்சியும் வந்து இவங்க தடை பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இங்கே குளோபலைசேஷன்னா உலகமயமாதல் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ட்ரேட், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருள் இங்கே விற்கிறது, இங்கே நாட்டில் இருந்தக்கூடிய பொருள்கள் அங்கே விற்கிறது. ஸோ தட் இஸ் குளோபலைசேஷன் சொல்கிறோம். அதனால் என்னெல்லாம் ஆச்சு, இம்பேக்ட்னா என்னெல்லாம் அதனால் நடந்தது, அதனால் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, சேலஞ்சஸ் அப்படின்றப்போ அதோடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படின்றது தான் வந்து சேலஞ்சஸ். ஸோ இந்த இம்பேக்டில், அதாவது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது வந்து ரெண்டாக சொல்கிறாங்க. பாசிட்டிவ் இம்பேக்ட் என்ன, இதனால் பாசிட்டிவ் இதெல்லாம் நடந்துச்சு, இதனால் நெகட்டிவ் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது சொல்கிறது தான் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவ் இம்பேக்ட். ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். அ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூசஸ் ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கேபிட்டல் மார்க்கெட். ஸோ எக்கனாமி வந்து ரொம்ப பெட்டராக இருந்தது. பாசிட்டிவாக சொல்லும்போது இந்த குளோபலைசேஷன் பண்ணும்போது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே கூரைக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுற விஷயத்தில் வந்து எக்கனாமி வந்து வளர்ந்துச்சு. ஆனால் கேபிட்டலுடைய மார்க்கெட்டில் வந்து ரேப்பிட் டெவலப்மெண்ட்டையும் கொடுத்தது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஒவ்வொரு அங்கே வாழக்கூடிய மக்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்க வாழக்கூடிய அந்த நிலை வந்து அதிகமாச்சு, அவங்களோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. குளோபலைசேஷன் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் பெட்டர் ட்ரேட் ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். ஸோ வியாபாரம் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த குளோபலைசேஷனால். ஏன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்மளுடைய நாட்டில் கொண்டு வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்க பீப்புளுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அது இன்க்ரீஸ் பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா இதுதான் காரணம். இன்ட்ரடியூஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன். ஸோ நம்ம கண்ட்ரியில் இல்லாத டெக்னாலஜிஸ் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து கொண்டு வரதுக்கு யூஸ் ஆச்சு. நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நம்மளோட அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு கிடச்சிது. ஸோ இந்த குளோபலைசேஷனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டெக்னாலஜிஸ் வந்தது, சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது. குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் த ஜிடிபி ஆஃப் தி கண்ட்ரி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரைஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜிடிபியுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஜிடிபி தான் வந்து காட்டும் ஒரு கண்ட்ரியுடைய லெவல் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த குளோபலைசேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த வகிச்சுது. இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கூட்ஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆச்சு நமக்கு குளோபலைசேஷன். அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற போது டைரக்டாக ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்குள்ளே இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரது, கம்பெனிஸ் கொண்டு வரது, பிஸ்னஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா மற்ற நாட்டுக்காரங்க நம்மளோட நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ், இதனால் என்னெல்லாம் நெகட்டிவ் நடக்குது, இந்த குளோபலைசேஷனால் என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் ஆச்சு அப்படின்னா, too much flow of capital amongst countries introduced unfair and immoral distribution of income. ஸோ அதிகமான வெளிநாட்டு பொருள் இங்கே வந்து விழும்போது என்ன ஆகும்னா, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அதுதான் இது சொல்லுது. அதிகமான அந்த கேபிட்டல் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், அதோடைய ரேட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இம்மாரல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்கம் பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்களோட இன்கம்லாம் என்ன ஆகும், குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இம்மாரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வந்து நடந்துச்சு இந்த நெகட்டிவ் இம்பேக்டால். another fear is losing national integrity. ஸோ நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை தன்மை வந்து இதனால் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. பிகாஸ் ஆஃப் டூ மச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட். ஏன்னா அதிகப்படியான ட்ரேட் வியாபாரம் நடக்கும்போது அந்த இடத்துல கூட இருக்கக்கூடிய அந்த இன்டெகிரிட்டி, அந்த ஒரு ஒற்றுமை வந்து காணாமல் போகுது. இண்டிபெண்டன்ட் டொமஸ்டிக் பாலிசிஸ் ஆர் லாஸ்ட். ஸோ தனித்துவமான, அதாவது ஃப்ரீடமாக
சில பாலிசிஸ் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் வச்சுருந்தோம், இண்டிபெண்ட்டாக வச்சுருந்தோம். அந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாம் வந்து காணாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த குளோபலைசேஷன் மூலயமா இருக்குது. ரேபிட் growth ஆஃப் எக்கானமி ஹேஸ் ரெக்வயர்ட் அ மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்ஸ். ஸோ அதிகமான எக்கானமி அதிகமானதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரிசோர்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் போது ரிசோர்ஸஸ் எல்லாம் என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி இந்த குளோபலைசேஷனால். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷன்ஸால் என்னெல்லாம் இதை வந்து கொண்டு வரதுனால, இந்த உலகமயமாதல் அப்படின்ற விஷயத்த கொண்டு வரதுனால என்னெல்லாம் அவங்க பிரச்சனைகள் சந்திச்சாங்க, எதெல்லாம் தாண்டி அவங்க வந்தாங்க அப்படின்றது தான் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்கிறாங்க. த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்ட் டு ஆல் கண்ட்ரீஸ் தட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் இந்த குளோபலைசேஷன் கொண்டு போய் சேர்க்குறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக அவங்களுக்கு இருந்தது. த ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டபிலிட்டி இன் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த இன்ஸ்டபிலிட்டி ஏற்பட்டுருமோ, இவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் டவுன் ஆயிருமோ, ஃபாரின் கண்ட்ரிஸுடைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகமாயிருமோ அப்படின்ற அந்த பயம் வந்து இந்த குளோபலைசேஷன் மூலயமா இருந்தது. ஸோ அதை போக்க வேண்டிய நிலையில் அவங்க இருந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு தட் இன்க்ரீஸ்டு குளோபல் காம்படிஷன் வில் லீட் இன் ரேஸ் டு பாட்டம் இன் வேஜஸ், லேபர் ரைட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிசஸ். இதெல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டுஸ் எல்லாம் அது இன்க்ரீஸ் ஆக ஆக குளோபல் காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு. அந்த சம்பளம், லேபர்ஸுடைய வேலை செய்கிறவங்களுடைய அந்த ரைட்ஸு, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ப்ராக்டிஸ், இத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி என்ன சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதிலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கொண்டு வருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்படிஷன் வந்து இது கொண்டு வந்துச்சு. லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் லெவலில் ஒரு இம்பேலன்ஸை வந்து கொண்டு வந்துச்சு. பேலன்ஸ்டாக இல்லாமல், ஏன்னா அந்தந்த கண்ட்ரி தனித்தனியாக அவங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் ஒன்றா சேரும் போது இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டுருச்சு. குளோபலைசேஷன் ஹேஸ் ரிசல்டட் வித் தி எம்பராஸ்மெண்ட்னா டிஃபிகல்ட்டி. நிறைய நாடுகள் இதனால் பாதிக்கப்பட்டுச்சு, நிறைய நாடுகள் இதனால் கெயின் ஆச்சு. ஸோ ஒரு எம்பராஸ்மெண்ட்டோட இந்த குளோபலைசேஷன் இருந்தது. குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டி சச் அஸ் சைல்ட் லேபர், ஸ்லேவரி. ஸோ அந்த குளோபலைசேஷனால் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னா, சின்ன குழந்தைங்க வேலைக்கு போகிறதும், அடிமைகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க செக் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த குளோபலைசேஷன் கொண்டு வந்தது. பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமிங் மோர் ஜங்க் ஃபுட். திஸ் காஸ் த டிகிரடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். ஸோ இந்த அதிகமான பிஸ்னஸ் உலகமயமாதல் அப்படின்ற கொண்டு வரும்போது நிறைய ஜங்க் ஃபுட் ஈஸியாக அவைலபிள் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஹெல்த் பாதிக்கப்பட்டுருச்சு, நிறைய டிசீசஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. குளோபலைசேஷன் ஹேஸ் லெட் டு என்விரான்மெண்டல் டிகிரடேஷன். இங்கே என்விரான்மெண்டல் டிகிரடேஷன்னா அந்த ரிசோர்ஸஸ், ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொஞ்சமாக எடுத்து செஞ்சுட்ருப்போம், அது அப்படியே ஃபுல்லாக காலி ஆயிரும் இல்லையா, தட் இஸ் டிகிரடேஷன். அந்த என்விரான்மெண்ட்டை வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணிடுறது. இப்போ தண்ணி, ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கெலாம் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் போது அந்த தண்ணியுடைய லெவல் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியுடைய இது வந்து கெட ஆரம்பிச்சிடும், க்ளீனாக இருக்கக்கூடிய தண்ணி வந்து அழுக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இது வந்து இந்த குளோபலைசேஷன் மூலயமா ஏற்பட்டுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீதேவி ஜோன்.